வணக்கம். நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். இன்னைக்கு காலையில நான் தியானம் பண்ணி முடிச்சவுடன் எனக்குள்ள ஒரு விஷயம் உணர்த்தப்பட்டதுங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவதற்கான 3 முக்கியமான ரகசியங்களை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லணும்னு எனக்குள்ள உணர்த்தப்பட்டது. அந்த விஷயத்தை தான் அந்த வீடியோல உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன். பிரபஞ்ச பேராற்றல் நமக்கு சாதகமாக செயல்படுவதற்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில நம்ம எல்லா சிச்சுவேஷன்லயும் நான் ரியாக்டிவா இருக்கணுங்க. குறிப்பா எதிர்பார்க்காத சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வரும்போது அந்த நேரத்துல நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? பதட்டப்படுறோம், பயப்படுறோம், கவலைப்படுறோம், ரொம்ப ரியாக்டிவா இருக்குங்க. இதனால அந்த சூழ்நிலை இன்னும் மோசமாயிடுதுங்க. நம்ம வாழ்றது கர்ம பூமி. இன்பம் துன்பம் மாறி மாறி வருங்க. இன்பம் வரும்போது அதை ஏற்றுக்கொள்றோம். சவாலான சூழ்நிலைகள் வரும்போது இதையே நம்ம ஃபேஸ் பண்ணணுங்கிற ஒரு மனநிலை நமக்கு வந்துடுதுங்க. அதனாலேயே அந்த சூழ்நிலை இன்னும் மோசமாயிடுது. சவாலான சூழ்நிலைகள் வரும்போது அதற்கு உடனே நம்ம ரியாக்ட் பண்ணணும்னு வைங்களேன். அதாவது பயமோ பதட்டமோ கவலையோ அந்த நேரத்தில் அதிகமா வெளிப்படுத்தணும் அப்படின்னா தாழ்ந்த அதிர்வுகளை வெளிப்படுத்துவோம். நம்ம வெளிப்படுத்துற அதிர்வுகள் தான் நம்ம எதிர்காலத்தை தீர்மானிக்குதுங்க. அதனால எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரிங்க, அந்த நேரத்துல நம்ம என்ன மாதிரி மனநிலையோட இருக்கோங்கிறது ரொம்ப முக்கியம். புத்தர் அவர்கள் இதற்கு ஒரு அழகான உதாரணம் சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில எதிர்கொள்ற சவால்கள், போராட்டங்கள் இதெல்லாமே நம்மளை தாக்குற முதல் அம்புங்க. அறியாமையில நம்ம செய்த செயல்களுக்கான விளைவுகள் தான் இப்ப எதிர்கொள்ற சூழ்நிலைகள், அந்த சவால்கள், போராட்டங்கள் எல்லாமே. ஆனா இப்ப நம்ம எதிர்கொள்ற அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறது ரொம்ப அவசியங்க. நமக்கு வரக்கூடிய அந்த சூழ்நிலையை நம்ம ரியாக்டிவ் மோடோட ஹேண்டில் பண்ணணும்னு வைங்களேன். இதையே நான் ஃபேஸ் பண்ணணும், எதற்காக இதெல்லாம் என் வாழ்க்கையில வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம டென்ஷன் ஆகி பதட்டப்பட்டு பயந்துன்னு வைங்களேன், அந்த சூழ்நிலை இன்னும் மோசமாயிடுங்க. இதைதான் புத்தர் அவர்கள் நம்மளை தாக்குற 2வது அம்புங்கிறாரு. முதல் அம்புடைய தாக்குதல் கூட பாத்தீங்கன்னா பெரிய சேதாரத்தை நமக்கு ஏற்படுத்தாதுங்க. ஆனா 2வது அம்புடைய தாக்குதல் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்க. அதாவது நமக்கு வர்ற அந்த சவாலுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கறதான் புத்தர் அவர்கள் சொல்றாரு. தனிப்பட்ட முறையில என்னுடைய வாழ்க்கையில சவால்கள் வரும்போது அந்த நேரத்துல நான் உடனே ரியாக்ட் பண்ணிட மாட்டேங்க. சுவாசத்தை 3 தடவை ஆழமா இழுத்து ரிலீஸ் பண்ணிட்டு விழிப்புணர்வோடு நான் பிரார்த்தனை பண்ணுவேங்க. அந்த பிரார்த்தனை எப்படி தெரியுமா இருக்கும்? இறைவா, இந்த சூழ்நிலையை நீங்க அனுமதிச்சிருக்கீங்க, இதை முழு மனதோட ஏற்றுக்கொள்றேன். இந்த சூழ்நிலையை கடந்து செல்வதற்கான ஞானத்தையும் ஆற்றலையும் எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் பிரார்த்தனை செய்வேங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகளுக்கு ரியாக்ட் பண்ணாம நான் விழிப்புணர்வோடு பிரார்த்தனை பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அற்புதமான விஷயங்கள் நடந்திருக்குங்க. அந்த சூழ்நிலையை எளிதனால கடந்து போக முடிஞ்சிருக்குங்க. எங்க இருந்து எப்படி எனக்கு உதவி கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. அவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் என் வாழ்க்கையில நடந்திருக்கு. சவாலான சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வரும்போது அந்த நேரத்துல நான் ரியாக்டிவா நம்ம இருந்தோம்னு வைங்களேன், அந்த இறைசக்தியினுடைய அற்புதங்களை நம்மளால பார்க்க முடியுங்க. சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு சகோதரி ஜூம் கன்சல்டேஷன் போது அவங்க பிரச்சனைகளை என்கிட்ட சொன்னாங்க. அவங்களுக்கு இருந்த பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்களுக்கு மருத்துவமனையை பார்த்தே பயங்க. மருத்துவர்களை பார்த்தா இன்னும் அதை விட அதிகமான பயம். தனக்கு ஏதாவது வியாதி இருக்குன்னு சொல்லிடுவாங்களோ, இல்ல மருத்துவமனைக்கு போனோம்னா தன்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோங்கிற ஒரு மன பயம் அவங்களுக்கு அதிகமா இருந்ததுங்க. அப்ப அவங்களுக்கு நான் என்ன தெரியுமா அட்வைஸ் பண்ணேன்? மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை பற்றி இருக்கக்கூடிய உங்க நம்பிக்கைகள்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு. ஹிப்னோதெரப்பி மூலமாக மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை பற்றிய பாசிட்டிவான நம்பிக்கைகளை அவங்களுடைய ஆள் மனதில் நான் விதைச்சேங்க. குறிப்பா அவங்களுடைய ஆள் மனதில் என்ன மாதிரி நம்பிக்கைகள் தெரியுமா அன்னைக்கு நான் விதைச்சேன்? மருத்துவர்கள் உங்க உயிரை காக்கிற தேவதைகள், இறைவனால் அனுப்பப்பட்ட தேவதைகள். மருத்துவமனைகள் உங்க உயிரை காக்கிற ஆலயங்கள். அதனால மருத்துவமனைக்கு போனாலோ அங்க மருத்துவர்களை பார்த்தாலோ பயப்பட தேவை கிடையாது. அவங்க உங்க நன்மைக்காக தான் இந்த பூமியில இறைவன் அனுமதிச்சிருக்காரு. கண்டிப்பா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மற்றும் நீங்க வியாதிகள் இருந்து விடுபடணுன்றதுக்கான எல்லா முயற்சிகளும் அவங்க எடுப்பாங்க. அவங்களை நினைச்சு நீங்க பயப்பட தேவையில்லை. இப்ப இந்தியா பார்டர்ல போய் பாகிஸ்தானோட நீங்க சண்டையா போட போறீங்க, துப்பாக்கியில உங்களை யாராவது சுட்டுருவாங்க, உங்க மேல குண்டு போட்டுருவாங்கன்னு நினைச்சு நீங்க கவலைப்படுறதுக்கு பயப்படுறதுக்கு மருத்துவமனை போனோம் அப்படின்னா மருத்துவர்கள் மூலமாக என்னுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையும், என் குடும்பத்தாரோடு நீண்ட ஆயுளோட நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட அவங்க இருக்கணுங்கிற நம்பிக்கைகள் அன்னைக்கு நான் விதைச்சேங்க. 2 நாளைக்கு முன்னாடி அந்த சகோதரி எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போற மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்திருக்கு. இந்த தடவை ஹாஸ்பிட்டல் போகும்போது பாசிட்டிவான மனநிலையோட போனதா அவங்க சொன்னாங்க. குறிப்பா மருத்துவர்கள் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைகிறதுக்கு உதவி செய்ய போறாங்க, மருத்துவர்களை பார்த்து பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையோட தான் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அவங்களுக்கு பிபி செக் பண்ணும்போது பிபி ஷூட் ஆலையாங்க. மற்றபடி ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா ரிலாக்ஸ்டா இருந்ததா எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. பல வருடங்கள் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை பற்றி இருந்த அந்த பயம் முற்றிலும் அவங்களுக்கு நீங்கினதாகவும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. முதல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் மருத்துவர்களை பார்க்கணும் அப்படின்னா உடனே ரியாக்ட் பண்ணிடுவாங்களா, பயந்துருவாங்களா, பதட்டப்பட்டுருவாங்களா? ஆனா இப்பெல்லாம் ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி
அவங்களுக்குள்ள அமைதியை உணர்ந்து அந்த சூழ்நிலையை அற்புதமா அவங்க ஹேண்டில் பண்றாங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவதற்கு நீங்க செய்ய வேண்டிய 2வது முக்கியமான விஷயம், உங்க வாழ்க்கையில நீங்க நான் ரெசிஸ்டன்ஸா இருக்கணுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த முதல் பாயிண்டினுடைய ஒரு தொடர்ச்சின்னு கூட சொல்லலாம். நிறைய பேருடைய மனநிலை எப்படி தெரியுமா இருக்கு, வாழ்க்கை அவங்களுக்கு எதிராக செயல்படுதுன்னு நினைக்கிறாங்க. அதனால மனசுக்குள்ள மிக அதிகமான வேதனையிலையும் வருத்தத்திலையும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. வாழ்க்கை நமக்கு எதிராலாம் செயல்படலைங்க. வாழ்க்கையை நம்மள ஒரு சாகச பயணத்துல அது கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. நம்ம திறந்த மனநிலையோட இருக்கணுங்க, அதுதான் ரொம்ப அவசியம். நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும். ஆனா பிரச்சனை எங்க தெரியுமா இருக்கு, நம்ம அக உலகத்திலயும் சரி புற உலகத்திலயும் சரி நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கோங்க எல்லா விஷயத்திற்கும். உதாரணத்துக்கு நமக்கு வரக்கூடிய எண்ணங்களை நம்ம கவனிக்கணுங்க, அது போதும். அதுக்கு உரிமை கொண்டாடக்கூடாது. இந்த மாதிரி எண்ணங்கள் ஏன் எனக்கு வருது அப்படின்ற அந்த ஒரு சிந்தனை நமக்கு வரக்கூடாதுங்க. என்ன மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு வந்தாலும் சரிங்க, அந்த எண்ணங்களை சும்மா கவனிக்க மட்டும் செய்யுங்க. அந்த எண்ணங்கள் எங்க இருந்து வந்ததோ அங்கேயே அது போயிடுங்க. நீங்க ரெகுலரா தியானம் பண்ணும்போது இந்த ஒரு உன்னதமான அனுபவத்தை உங்களால பெற்றுக்கொள்ள முடியுங்க. எண்ணங்களுடைய தாக்கங்கள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி வெளி உலகத்துல சில சூழ்நிலைகள் உங்களுக்கு அதிக சவாலை கொடுக்கலாம். அந்த மாதிரி நேரத்துல நீங்க திறந்த மனநிலையோட இருக்கணுங்க. பிரபஞ்சத்தினுடைய ஃப்ளோல நான் இருக்க போறேன், இதற்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்க போறதில்லை அப்படிங்கிற மனநிலையில நீங்க இருந்தீங்கனாலே பிரபஞ்சமே பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலையை விட்டு உங்களை அற்புதமா வழிநடத்தி கூட்டிட்டு போயிடும். இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போது அந்த நேரத்துல நம்ம நான் ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, பிரபஞ்ச பேராற்றல் கிட்ட நம்மளை முழுமையா அர்ப்பணிச்சிடணுங்க. அப்பதான் நம்மளால நான் ரியாக்டிவாகவும் நான் ரெசிஸ்டன்ஸாகவும் வாழ்க்கையை வாழ முடியும். நமக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய உயர்ந்த நிலை சக்தி நம்மளை நேர்த்தியா வழி நடத்தும். எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் அதை கடந்து செல்வதற்கு அந்த இறைசக்தி நமக்கு உதவியா இருக்குங்கிற அந்த நம்பிக்கை தாங்க ரொம்ப அவசியம். இப்ப அந்த இறைவன் மேல பிரபஞ்சத்தின் மேல உள்ள அன்பு, அந்த பக்தி, அதை தான் நம்ம அதிகப்படுத்தணும். இந்த மாதிரி ஒரு தன்மையில இருக்கும்போது நம்மளால நான் ரியாக்டிவா நான் ரெசிஸ்டன்ஸா இருக்க முடியுங்க. ஜே கிருஷ்ணமூர்த்திங்கிற ஸ்பிரிச்சுவல் டீச்சர் ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த சொல்றாருங்க. அது என்ன தெரியுமா, வாழ்க்கையில எனக்கு எது நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிறாரு. பிரபஞ்சத்தின் மேல தீர்க்கமான நம்பிக்கையோட இருக்கிற ஒருத்தர்னாலதான் இந்த மாதிரி பேச முடியுங்க. சரணாகதி மனநிலையோட வாழ்றது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அது ஒரு வீக்னஸ் நினைக்கிறாங்க. உண்மை அப்படி கிடையாதுங்க, அது மிகப்பெரிய பலம், அது ஸ்ட்ரென்த். நமக்கு என்ன காரணம் தெரியுமா, நம்ம ரிசல்ட் அவுட்கம் பத்தி நம்ம கவலைப்பட மாட்டோம். நம்ம செய்யற விஷயத்த அது ரொம்ப உற்சாகத்தோட ஒரு புத்துணர்ச்சியோட நம்ம செய்வோங்க. ஏன்னா நம்ம செய்யற எல்லா விஷயத்தையும் அந்த பிரபஞ்சத்துக்காக இறைவனுக்காக செய்யறோங்கிற அந்த மனநிலையில நம்ம செய்வோங்க. அதுல கிடைக்கிற ரிசல்ட் அவுட்கம் இதெல்லாமே இறைவன் நமக்கு கொடுத்தது. அது எதுவா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்றேன் அப்படிங்கிற அந்த பக்குவத்தோட இருக்கிறதுங்க. விக்டர் பிராங்கல் ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்த சைக்காலஜிஸ்டுங்க. அவரு 2ஆம் உலகப் போரின் போது ஹிட்லர் விக்டர் பிராங்கல் அவருடைய குடும்பத்தினர் எல்லாரையுமே ஒரு கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல அடைச்சு வச்சிட்டாருங்க. விக்டர் பிராங்கலுடைய குடும்பத்தில் இருக்க எல்லாரையுமே அவர் கண்ணுக்கு முன்னாடியே கொண்டிருக்காங்க. விக்டர் பிராங்கல் அவர்களுக்கும் நிறைய டார்ச்சர் அங்க கொடுக்கப்பட்டதுங்க, உடல் ரீதியா மன ரீதியா. ஆனா அதெல்லாம் அவர் பொருட்படுத்தவே கிடையாதுங்க. எப்பயுமே விக்டர் பிராங்கல் அவர்கள் அவருக்குள்ள அமைதியை உணர்ந்திருக்காரு. முகத்துல எப்பயுமே புன்னகையோட இருந்திருக்காருங்க. அவரை சுற்றி உள்ள எல்லாருமே அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. மன ரீதியா அவருக்கு ஏதோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா பின்னாட்கள்ல தான் எல்லாருக்கும் தெரிஞ்சதுங்க, அவருக்குள்ள பேரமைதியை உணர்ந்து உலகத்தை அவர் பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தை முற்றிலும் மாத்திருக்காருங்க. அவர் எல்லா சிச்சுவேஷன்லயும் நான் ரியாக்டிவா இருந்திருக்காரு. எந்த சூழ்நிலைக்கு அவர் எதிர்ப்பு தெரிவிக்கலைங்க, நான் ரெசிஸ்டன்ஸாவும் அவர் இருந்திருக்காரு. விக்டர் பிராங்கல் அவர்கள் ஒரு ஆழமான கருத்தை சொல்றாருங்க, வாழ்க்கை எப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் உங்களுக்கு கொண்டு வரலாம். அந்த நேரத்துல அதற்கு எப்படி நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்கிறது உங்க கையில தான் இருக்கு. அங்கதான் உங்களுடைய சூப்பர் பவர் இருக்கு. அதை சரியா பயன்படுத்துங்க. எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணி வாழ்க்கையை ரெசிஸ்டன்ஸோட வாழாதீங்க அப்படின்னு சொல்றாரு. விக்டர் பிராங்கல் அவர்கள் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் எடுத்திருக்காரு. வெவ்வேறு நாடுகளுக்கு போய் நிறைய மக்களை அவர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்க. விக்டர் பிராங்கல் அவர்கள் எழுதிய மேன் சர்ச் ஃபார் மீனிங்கிற புத்தகம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஏற்படுத்துச்சுங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவதற்கு நீங்க செய்ய வேண்டிய 3வது முக்கியமான விஷயம், உங்க வாழ்க்கையில நீங்க நான் ஜட்ஜ்மெண்டலா இருக்கணுங்க. எந்த சிச்சுவேஷனையும் நீங்க இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிற ஒரு மனநிலையில பார்க்க கூடாதுங்க. அதே மாதிரி நீங்க சந்திக்கிற மனிதர்களை இவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்துல பார்க்காதீங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு தன்மையில நீங்க இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல நீங்க மாற்றங்களை ஏற்படுத்தணுங்க. பொதுவா மனதனுடைய தன்மையை என்ன தெரியுமா, எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்றதாங்க. இவங்க நல்லவங்க கெட்டவங்க, இது நன்மை தீமை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் அது பிரிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு மனநிலையில நீங்க இருந்தீங்க அப்படின்னா பிரபஞ்சமும் உங்களை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்குங்க. நீங்க நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிற அது ஒரு தன்மையை அதுவும் வெளிப்படுத்தும். ஏன்னா உங்க உணர்வு நிலையை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடியா தான் அந்த பிரபஞ்ச பேராற்றல் இருக்குங்க. அப்போ ஒரு சிச்சுவேஷனை இது நன்மை தரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நன்மை கொடுக்கும், இல்ல இது தீமை தரும் நினைச்சீங்கன்னா அது தீமை கொடுக்கும்.
ஒருத்தங்களை நீங்க நல்லவங்க நினைச்சீங்கன்னா அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. ஒருத்தங்களை ஆள் மனதளவுல நீங்க கெட்டவங்கன்னு நினைச்சிட்டீங்கன்னு வைங்களேன், அவங்க நிஜமாவே உங்க வாழ்க்கையில கெட்டவங்களா ஆகிறதுக்கான சாத்தியங்கள் அதிகமா இருக்கு. அடிப்படையா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எந்த சிச்சுவேஷனையும் ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. இதனாலதான் இந்த சூழ்நிலை வந்திருக்கு, இதெல்லாம் அதற்காக தான் நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள போயிடாதீங்க. பிரபஞ்சம் ஒரு விஷயத்தை அனுமதிக்கும் போது நம்மளுடைய மூளையால் அதை கிரகிக்க முடியாது. எதற்காக இந்த சூழ்நிலையை நம்ம எதிர்கொள்ளணுங்கிறது நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு சூழ்நிலை நமக்கு கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஆனா பின்னாட்கள்ல நமக்கு தெரியும், அந்த சூழ்நிலை தான் நம்ம வாழ்க்கையில திருப்பு முனையா இருந்திருக்குங்க. நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு உயர்வதற்கு அந்த சூழ்நிலை ஒரு காரணமா இருந்திருக்கலாம். முக்கியமா மனிதர்களை ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. இவங்க நல்லவங்க, கெட்டவங்க, இவங்க இப்படிதான், அவங்க அப்படிதான், இப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில நீங்க இருந்தீங்கன்னு வைங்களேன், அது ரொம்ப ஆபத்தானதுங்க. நெகட்டிவான கர்மாவை நீங்க இன்னும் அதிகப்படுத்திடுவீங்க. அப்ப சில நேரம் மனிதர்கள் உங்களை ட்ரிகர் பண்ணும்போது அந்த நேரத்துல அவங்கள ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. அவங்களுடைய லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் அவ்வளவுதான், அவங்களுடைய மனப்பக்குவம் அவ்வளவுதான். அவங்க ரொம்ப தாழ்ந்த நிலையில இருக்காங்க, அவங்களால அவ்வளவுதான் செயல்பட முடியும். அதை மீறி அவங்களால செயல்பட முடியாது. அறியாமைங்கிற இருள் அவங்க இருக்காங்க. அதனால அவங்க நடந்துக்கிற விதத்தை எதையும் நான் பர்சனலா எடுத்துக்க போறது இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையில நீங்க இருக்கணும். இறைவனே நம்மளை ஜட்ஜ் பண்றது கிடையாதுங்க. நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே இறைவன் நம்மளை ஏற்றுக்கொள்றாரு. அப்படி இருக்கும்போது நம்ம மட்டும் எதற்குங்க எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? இறைவனுக்கே தெரியுங்க, நம்ம எல்லாருமே கர்மாக்கு உட்பட்டு இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு. இறைவனுடைய ஒரு வாஞ்சை என்ன தெரியுமா? நம்ம எல்லாருமே இந்த கர்மா கணக்கை முடிச்சுட்டு மறுபடியும் அவர்கிட்ட வரணுங்கிறது தான் அவருடைய ஏக்கமா இருக்கு. வாழ்க்கைங்கிற கேம்ல எப்ப தெரியுமா நம்ம ஜெயிக்க முடியும்? எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரிங்க, அந்த நேரத்துல உங்களுக்குள்ள அமைதியை கொண்டு வாங்க. சிச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ணிடாதீங்க, வார்த்தைகளை விட்டுறாதீங்க, டென்ஷன் ஆயிடாதீங்க, நெகட்டிவான குணாதிசயங்களை வெளிப்படுத்திடாதீங்க. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் தெரிவிக்காதீங்க, சூழ்நிலைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க. ஃப்ளோல இருங்க. பிரபஞ்சம் உங்களை நேர்த்தியா வழி நடத்துங்கிற அந்த நம்பிக்கையோட அந்த சூழ்நிலையை கடந்து போங்க. அதே மாதிரி எந்த சிச்சுவேஷனையும் மனிதர்களையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. நல்லது கெட்டது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள போயிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு தன்மையோட உங்க வாழ்க்கையை வாழும்போது அந்த கர்மா கணக்கெல்லாம் நீங்க டேலி பண்ணிட்டு இறை சக்தியோட ஒன்றிணைய முடியுங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னாலே பிரபஞ்ச பேராற்றல் உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பதற்கு அது விரும்புதுங்க. இந்த வீடியோல நான் சொல்லி கொடுத்த இந்த 3 வழிமுறைகளை உங்க வாழ்க்கையில கடைபிடிங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரிங்க, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். அந்த இறை சக்தியினுடைய வழிகாட்டுதலோடு உங்க வாழ்க்கையில பல அற்புதங்கள் நிகழுங்க. விதி என்னை வீழ்த்த நினைத்தாலும் என் இறைவன் என்னை கைவிடுவதில்லை, கைவிட்டதும் இல்லை. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.